சில்ட்ரனை வந்து டிசிப்ளின் பண்ணணும்னு நிறைய பேரண்ட்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ டிசிப்ளின் பண்ணுறதுனா மெயினாக என்ன அப்படின்னா, நிறைய பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மார்னிங் குழந்தை சீக்கிரம் எந்திரிக்கணும், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றணும், ஸ்கூல் கிளம்பிடணும், அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க்லாம் ஒழுங்காக பண்ணிடணும், ரூமை க்ளீனாக வச்சுக்கணும், டாய்ஸ் எடுத்து விளையாடினா திருப்பி வைக்கணும், நைட்டு வந்து ஒழுங்காக தூங்க போகணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ருட்டீன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பேரண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஓகேவா? மெயினாக வந்து நம்மளோட லைஃப்பும் ஈஸியாகும், சில்ட்ரனோட லைஃப்பும் ஈஸியாகும். ஸோ அதுக்கு வந்து நம்ம அந்த டிசிப்ளின் கொண்டு வரோம்னு சொல்லிட்டு நிறைய பேரண்ட்ஸ் வந்து காலையில் ஏந்தி குழந்தை எழுப்புறதுலேருந்தே கத்துறது, அதுக்கப்புறம் சாப்பாடு வைக்கும் போது திட்டுறது, ஃபுல்லாக சாப்பிடணும்னு சொல்கிறது, ஒரு பவர் ஸ்ட்ரகிள் போய்கிட்டே இருக்கும். நைட்டு அப்புறம் டிவி பார்த்துட்ருப்பாங்க பசங்க, டிவி டைமை வந்து ஆஃப் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ஒரு சண்டேலேயே ஓடிட்டுருக்கோம் ஃபுல் டே. பட் இதெல்லாம் மாற்றலாம். ஓகேவா? எல்லாமே மாற்றலாம். பட் நாளைக்கே மாற்றணும்னு எதிர்பார்க்காதீங்க, டைம் எடுக்கும். ஸோ நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, சில்ட்ரனை வந்து ரெஸ்பான்சிபிள் ஆக்கணும். அவங்களுக்கு அந்த செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியை சொல்லிக் கொடுக்கணும். ஸோ நீ வந்து இது தப்பு தப்பு தப்புன்னு சொல்கிறதுக்கு பதிலாக, நீ வந்து நைட்டு சீக்கிரமாக தூங்க போனேன்னா காலையில் சீக்கிரம் எழுந்திக்கலாம். அதனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது? உன்னோட பிரெயின் ஹெல்த் நல்லாயிருக்கும், உன்னோட பாடி நல்லாயிருக்கும், கான்சன்ட்ரேஷன் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். அதுக்கு தான் வந்து நமக்கு நிறைய எமோஷ்னல் அவேர்னஸ் இருக்கணும். ஏன்னா நம்ம எங்கே கத்துறோம், என்ன எமோஷனில் சொல்லி கொடுக்கோம், இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா பேசுகிற வேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே எனர்ஜி இருக்குது. எனர்ஜிங்கிறது எமோஷன்ஸ் தான் எனர்ஜி. கரெக்டாக? ஸோ இப்போ வந்து நம்ம சொல்லும் போது குழந்தை எப்படி பர்சீவ் பண்ணணும், குழந்தை எப்படி பர்சீவ் பண்ணணும் அப்படின்னா, இது பண்ணால் எனக்கு நல்லதுன்னு சொல்லி குழந்தையா அடாப்ட் பண்ணிக்கிறது ஒரு விதம். இதை பண்ணலைன்னா அம்மா கத்துவாங்க, இதை பண்ணலைன்னா திட்டுவாங்கன்னு சொல்லி பண்ணுறது இன்னொரு விதம். ஸோ செகண்ட் இதில் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இதை பண்ணால் அம்மா திட்ட மாட்டாங்க, இதை பண்ணால் அம்மா திட்ட மாட்டாங்க அப்படின்னா, இன்கேஸ் ரூமே க்ளீன் பண்ணணுன்னா, ஐயோ அம்மா வர போகிறாங்க ரூம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா, அந்த ரூம் எதுக்கு க்ளீன் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஸோ இதுக்கு வந்து நிறைய கிளாரிட்டி கொண்டு வரணும், நிறைய எமோஷ்னல் அவேர்னஸ் கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு குழந்தைய செல்ஃப் ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற மாதிரி கிட்ஸை நம்ம வளர்க்க முடியும். தேங்க்யூ.